ஆக்சுவலி ஒன்லைன்ல சொல்லணும்னா ஒரு வீடு ஒரு வீடு வாங்கணுங்கிறது கனவா இருக்கிற ஒரு ஃபேமிலியோட ஒட்டுமொத்த கதை. இந்த படத்துல வந்து ஒரு 20 வருஷ வாழ்க்கைய பதியம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ம். அந்த அளவுக்கு ரொம்ப பியூரா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பேரண்டோட வாழ்க்கை மட்டுமே இங்க சொல்லப்படல. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டுமே சொல்லப்படல. அவங்க பிள்ளைகள் 2 பேருடைய லைஃப் ஸ்டைலுமே சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பெற்றோரோட பார்வையில மட்டுமே நகரல. இன்னொன்னு ஆணோட பார்வையில மட்டுமே நகரல. ம். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வீடு அப்படிங்கிறது வெறுமனே மரியாதை அப்படின்னா இல்ல. அது ஒரு ஸ்டேட்டஸ், மரியாதை, இன்னொன்னு தாண்டி அது வந்து கௌரவம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து சொல்லிவிட்டுட்டே இருக்கிறோம். மத்தவங்க இதை எப்படி பாக்குறாங்க? சொந்த வீடு இல்லாதவர்கள் எப்படி பாக்குறாங்க? அல்லது ஒரு நகரத்துக்குள்ள சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை வந்து சந்திக்குது? என்னென்ன தடைகள் ஏற்படுது? அதுவும் இயல்பான தடைகள், செயற்கையான தடைகள் எதுவுமே இல்ல. ஸ்கூலுக்கு போறது, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறது, ஒரு மருத்துவம் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு விஷயம் வரும்போது கல்யாணம், இப்படி மிடில் கிளாஸ்லயும் லோயர் மிடில் கிளாஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ, அதை வந்து அப்பழுக்கு இல்லாம ரொம்ப நேர்மையா பதிவு பண்ண விஷயம் ஒண்ணு.